ஒரு சாதாரண பிரச்சனைய சங்கு ஊதி 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 பெருசாக்கணும். இந்த பெண்கள் அமைப்பிடம் எங்கே போனது என்று ஊர் கேட்கிறது. இந்த சட்டத்தை ஏற்கனவே இருந்தது மாத்துனதே அம்மா, திரும்ப அந்த சட்டத்தை மாத்துறது இப்ப அம்மா. ஏன் மாத்துறாங்கிறத அம்மாவும் சொல்லல. ஒரு சுவாதி வீட்டுல ஆறுதல் சொன்னா போருமா? எதிர்காலத்தில் இதை போன்று எத்தனையோ சுவாதி உருவாகாமல் இருக்க ஒரு எதிர்கட்சியா திமுக என்ன செய்ய போகுது? தமிழ்நாட்டில் இன்றைக்கு எங்களுடைய மன்றங்கள் அத்தனை மன்றம் இருக்குது, அத்தனை ஊர்ல அமைப்பு இருக்குது, அத்தனை இளைஞர்களை திரட்டி வச்சிருக்க. டி ராஜேந்தர் சிம்புவுக்கு ஃபாதர், என்னுடைய சிம்பு ரசிக மன்றத்து தொண்டனுக்கு காட் ஃபாதர். அந்த காட் ஃபாதர், அந்த காட் ஃபாதரா நிச்சயமா உள்ளாட்சி என்ன கேட்கறது? அந்த உள்ளாட்சித்துறை தேர்தலிலே களத்திலே நாங்கள் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் இறங்குவோம். நாங்க கூட்டணியை பத்தி, அதாவது கூட்டணி பத்தி நான் சொன்னேன். ஆறுபடை வீட்டிலே ஒன்று திருத்தணி, அறுபடை சுவை படைப்பது சிம்பு சூரி கூட்டணின்னு கொடுத்த மாதிரி ஆண்டவனை மட்டுமே நம்புற கூட்டணி. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் இந்த இதுல இங்க வந்து நான் அரசியல் பேச வரல. பக்கத்தில் இருக்க தோழர் கூட அரசியல் கேள்வி கேட்க வந்தாரு. நான் நடிகனா அல்ல, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவே நான் கேட்கிறேன். நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பது மட்டுமல்ல, நான் களத்துல வந்து பாதி இதுவரைக்கும் அமைதியாக இருந்ததற்கு காரணம் நான் மௌனம் சாதித்தேன். நான் மௌனமா இருந்தேன். நான் கேட்கிறேன், இது கண்டனத்துக்கு உரியது, போராடணும். நான் கேட்கிறேன், ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் போராடுறாங்க. ஒரு தமிழ்நாட்டின் சட்டசபையில் பிரதான எதிர்கட்சி திமுக ஏன் போராடவில்லை? நான் கேட்கிறேன். திமுக எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போய் அவங்க வீட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டாரு. ஓகே, பாராட்டத்தக்கது. ஒரு சுவாதி வீட்டுல ஆறுதல் சொன்னா போருமா? எதிர்காலத்தில் இதை போன்று எத்தனையோ சுவாதி உருவாகாமல் இருக்க ஒரு எதிர்கட்சியா திமுக என்ன செய்ய போகுது? எங்க கேள்வி. இன்னொன்னு, அடுத்தது நான் ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது மட்டும்தான் இன்றைய செய்தி. தயவு செய்து பத்திரிகையாளர்களுக்கு, தொலைக்காட்சிக்கு நான் கேட்கக்கூடியது இன்றைய கேள்வி என்னன்னா, ஒன்னில் இந்த மேயருக்கெல்லாம் கவுன்சிலர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் முன்னே ஏற்கனவே இருந்தது. 1991 96 அம்மா ஆட்சிக்கு வந்தப்ப இல்ல, மக்கள் மேயருக்கா இருக்காலும் சரி சேர்மனுக்கெல்லாம் டைரக்டா ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டாந்தாங்க. இப்ப அதே அம்மா அவர்கள் தங்களுடைய ஆட்சியிலே மேயருக்கெல்லாம் யாரும் டைரக்டா மக்கள் நேரடியா வாக்களிக்க வேண்டாம், கவுன்சிலரே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சட்டத்தை, மசோதாவை சட்டசபையில கொண்டு வராங்க. நான் கேட்கிறேன், இந்த சட்டத்தை ஏற்கனவே இருந்தது மாத்துனதே அம்மா, திரும்ப அந்த சட்டத்தை மாத்துறது இப்ப அம்மா. ஏன் மாத்துறாங்கிறத அம்மாவும் சொல்லல, அதாவது விளக்கமா சொல்லல. அம்மாவோட ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து இந்த கேள்வியை கேட்கிறேன். இதை ஏன் சட்டசபையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராகிய ஸ்டாலினும் திமுகவும் கேட்கல? நான் கேட்கிறேன், சட்டசபையில வெளிப்படுத்தணும் வேகம், வெளியில வந்து பாடக்கூடாது வீணா ராகம், அது இல்ல விவேகம். சக்தியில இருந்தா அது அகப்பையில வர வேணும். திமுகவுக்கு சக்தி இருந்தால் அது அவையிலே வெளிப்பட வேண்டும். கடந்த முறை சட்டசபையிலே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவு, ஆனால் இந்த முறை சட்டசபையில இருக்கிறது எண்ணிக்கையின் பலம். ஆனால் ஏன் உங்களால் வர முடியவில்லை? பலம் எல்லாத்துக்கும் மேல சட்டசபையில ஏன் வரவில்லை? சலசலப்பு ஏன் ஏற்படுத்த முடியவில்லை? பரபரப்பு. மாறாக செய்கிறீர்கள் வெளிநடப்பு, வெளியிலே வந்து பத்த வைக்கிறீர்கள் நெருப்பு. அப்படி இருக்க சபைக்குள்ளே வேகவில்லையே பருப்பு. இப்படி இருக்க உங்களுக்கு ஏன் எதிர்க்கட்சி பொறுப்பு? இதை போன்ற கேள்விகளை கேட்பது லட்சிய திமுக. இதற்கு பதில் சொல்லட்டும் திமுக. ஒரு சிம்பு பிரச்சனையில ஒரு சாதாரண பிரச்சனைய சங்கு ஊதி 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 பெருசாக்கின அவங்கெல்லாம், ஒரு பெண் சுவாதி என்ற ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டு இப்படி வந்து ஒரு அசம்பாவித சம்பவம், ஒரு வன்முறை நடந்திருக்கிறது. இந்த பெண்கள் அமைப்பிடம் எங்கே போனது என்று ஊர் கேட்கிறது, உலகம் கேட்கிறது, ஊடகம் கேட்கிறது, பொதுமக்கள் கேட்கிறார்கள், வாட்ஸ்அப் கேட்கிறது, பேஸ்புக் கேட்கிறது. எங்கே அவர்கள் எல்லாம் ஏன் குரல் கொடுக்கவில்லை? ஆக சிலம்பரசனை திட்டமிட்டு ஒழிக்க வேண்டும். சிலம்பரசனுடைய படம் வாழு வருகிறதா, அதற்கு எப்படி விதிக்கலாம் தடை? கோர்ட்ல பார்த்தா அத்தனை வழக்கு வரும். சிலம்பரசனை நோக்கி ஒரு ஒண்ணுமில்ல, இது நம்மால படமா? 27ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 26ஆம் தேதி
ஒரு வழக்கு மன்றத்தில் ஒரு வழக்கு, அந்த படத்துக்கு தடைன்னு காலையில பெரிய செய்தி போடுவாங்க. எப்படியாவது இன்னைக்கு படம், இன்னைக்கு இது நம்ம ஆளு படம் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஒரு 30 நாளை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சினிமா உலகமே போராடிக்கிட்டு இருக்கு, தள்ளாடிக்கிட்டு இருக்குது, அல்லாடிக்கிட்டு இருக்கு. இதுல இன்றைக்கு சினிமா உலகத்தை தூக்கி நிறுத்துவது எப்படி? திரையரங்களுக்கு மக்களே வர முடியவில்லை. கட்டணம் அப்படி இருக்கு. சினிமா படத்தோட கட்டணத்தை தாண்டி அங்க இருக்கக்கூடிய பார்க்கிங் வண்டிகளை நிறுத்தினா அவ்வளவு பார்க்கிங் சார்ஜ், அவ்வளவு கட்டணம் வாங்கினா எப்படி சினிமாவுக்கு மக்கள் வருவாங்க? இது மக்கள் கேட்கிற கேள்வி. சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கட்டணம் இவ்வளவு, பார்க்கிங் கட்டணம் இவ்வளவு, எல்லாத்துக்கும் மேல உள்ள போய் பாப்கார்ன் வாங்க முடியுமா? ஏதாவது பொருள் வாங்க முடியுமா? ஒவ்வொரு பொருளும் அந்த விலை விக்குது. இன்னைக்கு வழக்கு மன்றத்தில் பொதுநல வழக்கு போடுறாங்க. ஏன்? ஒவ்வொரு பொருளும், ஒரு பாட்டில் தண்ணீர் 40 ரூபாய் சார், 40 ரூபாய் விக்குது தண்ணீர். ஏழை மக்கள் வெடிக்கிறார்கள் கண்ணீர். ஒரு பொருளோட விலை 4 மடங்குன்னா அப்ப எம்ஆர்பி ரேட், தி மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் இருக்குல்ல, அப்படின்னு ஒரு வார்த்தை இதுக்கு. சினிமா தியேட்டருக்குள்ள ஏன் இவ்வளவு விலை விற்கிறாங்கன்னு நான் பார்க்கவில்லை. இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு பொதுநல வழக்குக்கு போகிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலை இருக்கிறது. சினிமா தியேட்டர்ல இவ்வளவு கட்டணம் வித்தா ஒரு ஏழை குடும்பம் படம் பார்க்கணும் 1000 ரூபாய். அப்ப எந்த நம்பிக்கையில போய் மக்கள் படம் பார்க்க முடியும்? அப்ப யாரு வேணாலும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் விலை ஏத்தி விக்கலாமா? அப்ப மக்கள் எப்படி படம் பார்க்க முடியும்? இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கு. எங்களை பொறுத்தவரையில் லட்சிய திமுக மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும். எல்லா இடத்திலும் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா போட்டு கண்காணிக்கப்பட வேண்டும். நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது ஒரு பெண்ணாட்சி. அந்த பெண்ணாட்சியிலே ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த அம்மையாருடைய தொகுதியில இருந்து சரியான முறையிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்களே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ஆனால் அந்த அம்மையார் தொகுதியில இருந்து சொல்றேன், இந்த நாட்டில் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வட சென்னையில கூலிப்படை ஏவி விடப்படுகிறது, அத்தனை கொலைகள் விடுகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. இதற்கு தக்க பதிலை ஆளுங்கட்சி சொல்ல வேண்டும், சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எதிர்க்கட்சியான திமுகவுக்கு கேட்ட கேள்வி இங்க கேட்டிருக்கேன். முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. சும்மா வெளியில காலேஜை கட்டடிச்சிட்ட மாதிரி வெளிநடப்பு. போன தடவை உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, அப்ப பண்ணாங்க வெளிநடப்பு. இப்ப எதுக்கு சார் பண்றாங்க வெளிநடப்பு? அப்புறமா இங்க உள்ளாட்சி துறை தேர்தல் மக்கள் சட்டமன்றத்தில் இவங்க எதிர்க்க திமுக குரல் கொடுக்குதோ இல்லையோ, மக்கள் மன்றத்தில் லட்சிய திமுக குரல் கொடுக்கும். ஒரு அண்ணா திமுகவுடைய ஆளுங்கட்சியுடைய அம்மாவோட தொகுதி இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவரே கடத்தப்படுகிறார் என்று சொன்னால் இது என்ன கேள்வி? இதெல்லாம் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். சட்டமன்றத்தில் இவங்க ஏன் சார் பேசல? திமுக ஏன் சார் கேள்வி கேட்கல? சும்மா நடந்தா போராது, வெளிநடப்பு போராது. ஸ்டாலினை பேச சொல்லுங்க பாப்போம். துணைக்கு துறைமுருகனை வச்சுட்டு பேசக்கூடாது, தனியா பேசணும். திமுக பேசுறவங்க எல்லாம் வாயடிச்சு வெளியில அனுப்பிச்சிட்டு எப்படி வருவீங்க? வரும். கலைஞர் இன்னைக்கு 2வது வரிசைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் யாரு? கலைஞர் நெஞ்சில கை வச்சுட்டு போய் சொல்லுங்க. திமுகவில் ஒரு டி ராஜேந்தர் போன்ற கொள்கை பரப்பு செயலாளர் இல்லை. திமுக கலைஞர் பக்கத்தில் டிஆர் இருந்தப்பெல்லாம் முதலமைச்சர். ஆமா, உள்ளாட்சி துறை தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் டி ராஜேந்தர் போய் பேச நடத்த திமுக 95 இடத்துல ஜெயிச்சது. அதே போல 1986 கலைஞர் பக்கத்தில் டிஆர் இருந்த போது கலைஞர் முதல்வர். 1996 91 அம்மா ஆட்சி, 96 தாயக மறுமலர்ச்சி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞரின் அழைப்பை ஏற்று எங்கள் இயக்கம் இணைக்கப்பட்ட போது அப்ப கலைஞர் முதல்வர். அதே போல 2006 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வைகோவால ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்ப தம்பி ராஜேந்தர் லட்சிய திமுகவின் ஆதரவு வேண்டும் என்று கலைஞர் கேட்டபோது 9 தொகுதியை தவிர கலைஞருக்கு நான் ஆதரவு தந்த போது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனாலும் அப்ப கலைஞர் முதல்வர். ஆனால் இன்றைக்கு 2016 கலைஞர் முதல்வர் இல்லை. ஏன் இந்த நிலை? திமுக தொண்டன் நெஞ்சிலே கையை வைத்து பதில் சொல்லட்டும், கலைஞர் பதில் சொல்லட்டும். கலைஞர் 2வது தள்ளப்பட்டதுக்கு காரணம் யாருன்னு சொல்றீங்க? அதாவது விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு சித்தப்பன் கேட்க கூடாது. நான் குறிப்பா தான் சொல்லுவேன், நான் மறைமுகமா தான் சொல்லுவேன். யாருன்னு புரிஞ்சுக்கணும். டைரக்டோரியல் டச்சோட தான் சொல்லுவேன். நன்றி.